ஹாய். இப்ப நம்ம பார்த்திருக்க பொசிஷன்ல கிங் E1 அண்ட் பான் E2, பிளாக் கிங் E8ல இருக்கு. இப்ப இந்த பொசிஷன்ல ஒயிட் டூ ப்ளே அப்படின்னா ஒயிட் வின் பண்ணிடுவாங்க. பிளாக் டூ ப்ளே அப்படின்னா கேம் ட்ரா. இப்ப இந்த பொசிஷன்ல ஒயிட் டூ ப்ளே அப்படின்னா ஒயிட் கிங் வந்து எப்பவுமே அந்த பானுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்றதுக்காக நம்ம வந்து மூவ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணாதான் நம்ம வந்து என் கேம்ல வின் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்திருந்தோம். இப்போ கிங் F2 போனோம் அப்படின்னா பிளாக் கிங் F8 ப்ளே பண்ணி ஆப்போசிஷன் பிடிச்சிருவாங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 ஸ்கொயர்ஸ் இருக்கு. 2 கிங் ஒரே ஃபைல இருக்கு. ஆப்போசிஷன் பிடிச்சிருவாங்க. இப்ப நம்ம வந்து கிங் வந்து D2 போனோம் அப்படின்னா இப்ப அவங்க கிங்க வந்து D8 ப்ளே பண்ணி ஆப்போசிஷன் பிடிச்சிருவாங்க. இப்ப நம்ம கிங்க D3க்கு ப்ளே பண்ணோம் அப்படின்னா அவங்க D7 ப்ளே பண்ணி ஆப்போசிஷன் பிடிச்சிருவாங்க. இப்ப நம்ம கிங்க E4 ப்ளே பண்ணோம் அப்படின்னா அவங்க கிங்க E6 ப்ளே பண்ணி ஆப்போசிஷன் பிடிச்சிருவாங்க. இப்ப இந்த பொசிஷன்ல பிளாக் தான் வந்து ஆப்போசிஷன் பிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த கேம் டிரா தானே ஆகும். எப்படி ஒயிட் வின்னு? இந்த கேமை ஒயிட் எப்படி வின் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.